ஆவியானவரே அப்பா நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கே எடுக்கிற ஒவ்வொரு காரியம் திவ்ய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தி தருவீராக. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிருபையால கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நம்ம கண்களை மூடி கர்த்தரை நல்லா சோத்திரம் பண்ணி அவர்களை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க நல்லா. சோத்திரம் சோத்திரம் சரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறப்பா மை துதிக்கிறப்பா மை துதிக்கிறப்பா மை துதிக்கிற ஆண்டவரே. மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மை சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறவர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு தேற்றுவார். கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, எனக்காக உயிர்த்தாரே, எனக்காக மரித்தாரே, இயேசு தேற்றுவார் ஒரு தாய். ஆமாண்டவரே அப்பாவை நன்றிலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தாயை தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவர் நீர் அப்பா, எங்களை ஆற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா சோத்திர கர்த்தாங்க அப்பா அம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக மீண்டும் உயிரோடு எழுந்தவர் அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே இந்த மண்ணில பிறந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே இந்த எருமவெட்டி கிராமத்துல ஆண்டவரே அப்பா சோத்திரம் இந்த சிறிய கிராமத்துல ஆவியானவரே அப்பா பெரியவராய் எங்களோடு இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில பிரியப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா சோத்திரம் கர்த்தாவே கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்டவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரமம் விஷயங்கள் என்மேல்
என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்ந்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருந்து 3 பிள்ளைங்களும் தாராமதியம் சேர்த்து 4 பேர் செய்ய சர்ச்சுக்கு வரணும். நாளை ஈவினிங் உங்களுக்கு காலையில் கால் பண்ணுவாங்க. ஆமா, அதெல்லாம் செய்யாறு நடக்கிறது. கலந்து கொண்டா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனாக்கா கிடைக்காதுமா. பாத்தீங்க எங்க மூஞ்சி பாரு. நீ என்ன பண்றேன்னாக்கா ஃபோன் யார் ஃபோனுக்கு கால் பண்ண கரெக்டாக பேச முடியும். காலையில் அது காலையில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரோஜாமா போனுங்க நல்லா என்ன பண்ணுங்க. இருக்கிற 4 பேர் இது தக்க 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 அழகா அப்படி மின்னு வரணும். மூஞ்சிக்கிட்டு பட்டி கிட்டிட்டு பார்த்து நல்லா தலைவாதி என்ன நைட்டு கொடுப்பாங்க. அதனால யாரும் நாங்கள் தடை செய்ய மாட்டோம். 8 மணிக்கு 6 மணி 10 மணிக்கு செய்ய சர்ச்சில் முடிஞ்சிடும். அதனால் செய்ய சர்ச்சில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்விக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை நாங்கள் வெள்ளத்துக்கு வரேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பஸ் இருக்கு. எத்தனை மணிக்கு பஸ்? காலையில் 9:15 56 ஆமா. நீங்க எப்படி பார்த்து நீங்க பஸ்ல வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க வந்துட்டாக்கா போயிடுவோம். அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப நம்ம நேரம் கிடையாது சமைக்க. ஏன்னா அந்த வெள்ளத்துல ஆரம்பிச்சதுனால அந்த இடத்துலயே கத்தர் நாம மகிழ்ப்படுறதுனால அங்கேயும் போய் அங்கே இருக்கிறவங்க அவங்க சமைக்கிறாங்க. அங்கே போய் 2 வேலைனாக்கா அங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுனாக்கா கூட போய் நிற்பேன். அவங்க கூட கொண்டாடுவோம். அவங்க கொண்டாடுனாக்கா ஜோமோனுக்கு பிடிச்சி கிளம்பி வந்துடுவோம். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு கிறிஸ்துமஸ் சப்போஸ் கிறிஸ்மஸ் நடக்குது வெள்ளத்தில். நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி என்ன இது நடக்குதா நடக்கலையே இது வரைக்கும் யாரு நீங்கள் வெள்ளத்தில் சேர்க்கல 150 பேர் இருக்கிறாங்க வானாக்க வரமாட்டீங்க. 3 மணி அளவிலே கொண்டாடப்படுகிறது. நீங்கள் வர விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம்? மதியம் பஸ் எத்தனை மணிக்குமா? 2 மணிக்கு பஸ் இருக்கு. சிறப்பிக்க வருவீர்கள் என்றால் வெள்ளம் கிராமத்துக்கு பெருமை அடையும். எருமை வீட்டு சர்ச்சிலிருந்து கிறிஸ்துமஸில் கொண்டாடினான்னு சொல்லி பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார்? அவர் எந்த இடத்துல மகனாக இருக்கிறாரா, மகளாக இருக்கிறாரா, தலைவராக இருக்கிறாரா, தெய்வமாக இருக்கிறாரா, இல்லை தேவைக்கு மாத்திரம் இருக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க நம்ம வாசித்த சங்கீத வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்க சொல்லுங்க. ஏன் அவர் கேட்கணும்னாக்கா அவர் ரூபத்தின்படியே உன்னையும் எண்ணியவர் சிருஷ்டித்தார், படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர் மனித சாயலாக இருக்கிறாரு. அவர் சாயல் பிறகு நம்மளும் படிச்சாரு. இப்போ இந்த மைக் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இருக்கு. இதுக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு ஒயர்லெஸ் சொல்லுவாங்க. இது தனித்தனியா இருந்தாலும் இது ஒயர்லெஸ் இந்த கனெக்ட் பண்ணது. இதுக்குள்ள பேட்டரி 2 சார்ஜ் பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜா இருக்கோ அந்த அளவுக்கு தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஒயர் சத்தத்துல இருந்து இந்த மைக்கு சத்தம் அந்த ரேடியோக்குள்ள போகும். இந்த மைக்கு எப்படி செல்லு கம்மியாகும் சவுண்டு கம்மியாகிறதோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம கடவுளுக்கிட்ட கூட இப்படிதான். நம்ம ஜெபம் எப்படி இருக்குனாக்கா கம்யூனிகேஷன் சரியாக சீராக எப்போது சார்ஜ் இருந்தாதான் அவர் நம்ம சத்தத்தை கேட்க முடியும். அவர் மாம்சமான யாரும் இடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம கடவுளுக்கிட்ட நம்ம விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது நம்ம வேண்டியதை சொல்லும் போது அவர் கேட்டு என்ன பண்ணுவாரோ அற்புதம் நடக்கும்.
ஒரு அற்புதம் நடக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம சத்தத்தை கேட்கவும் ஒரு ஆள் இருக்கிறாங்களே, நம்ம சத்தத்தை கேட்க ஒரு கடவுள் இருக்கிறாரு, எத்தனையோ கடவுளை தேடி போனேன், எத்தனையோ நண்பர்கள் தேடி போன, சொந்தங்கள் போனேன், அவங்களாம் என் சத்தத்துக்கு பதில் கொடுக்கலையே, கஷ்டப்படும் நேரத்துல எனக்கு துணை நிற்கலையே. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய தேவைகள் அறிந்து வந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமானவர் யாவரும் இடத்தில் வருவார்கள். இன்னைக்கு வந்திருக்கா கப்பல் போல. ஹல்லேலூயா. இந்த கப்பல் என்கிற இந்த ஏசப்பா வீட்டுக்குள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி ஒரு 100 பேர் இருப்பாங்களப்போ, அந்த 100 பேருங்க ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரல. அம்மே, ஹல்லேலூயா. நம்ம சிலர் தான் இருக்கோம். இப்ப ஆண்டவர் வருகை இருக்குனாக்கா, ஒரு வேளை இப்போ எருமை விட்டு அழிவு போதுனாக்கா நம்ம எல்லாம் காக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த 2024 கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு தேதி இது பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஏன்னாக்கா உன்னையும் என்னையும் தேடி வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கேட்டு போயிருக்கிறானே, நான் கேட்டு போயிருக்கிறான்னு சொல்லி இவன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், இவன் சத்தத்தை கேட்க மாட்டேன் சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நான் படுகிற வேலை எந்த கடவுளுக்கும் தெரிய மாட்டேங்குது, என் கஷ்டம் எப்பதான் தீரும், இல்ல தீரவே தீராதா, நான் செத்து போனா நல்லா இருக்குமே, இப்படிலாம் எண்ணங்கள் வருது இல்லையா. அம்மே, ஹல்லேலூயா. எண்ணங்கள் வர நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கும் போது ஆள் சொல்றது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. யாரு நீ இப்போ உன்ன வீட்டுல போயிட்டீங்கன்னா, இதுக்கு போய் நன்மை செய்தாரு, நான் மறந்துட்டு இருப்பேன், மறந்து போயிட்டேன், ஆனா திருப்பி அவர்கிட்ட போய் விட்டு போட்டு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, நான் உன்னை அலட்சியம் பண்ண மாட்டேன்பா, உன் ஜெபத்தை நான் என்ன பண்றேன், அங்கீகரிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டுவோமே. பாருங்க நம்ம தேவன் எப்படிப்பட்டு பாருங்க. இப்ப என்ன பார்த்து நான் சொன்னல, நான் இப்படிதான். ஆனா நம்ம ஏசப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரு உங்ககிட்ட சொத்து இல்ல, உங்ககிட்ட அழகு இல்ல, பணம் இல்ல, உங்ககிட்ட படிப்பு இல்ல, அவரு நம்மள அலட்சியம் பண்ண மாட்டார். ஒரு ஜபத்தை கேளாம போக மாட்டார், அங்கீகரிப்பார். ஆமென். ஏசப்பா பல நன்மைகள் செய்திருக்கிற பாருங்க. இந்த வானத்தை, இந்த பூமி வானத்தை பாருங்க. நீங்க நைட்ல என்ன பண்ணுங்க, மல்லாக்கா மழை தரிச்சு பார்த்து இந்த வானத்தை பார்க்கலையே, ஆண்டவர் தெய்வன் அவரை போலவே அவர் ரூபத்தின்படியே உன்னை நீ சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா, ரெட்டை பிறவி என்ஜாய் பண்ணலாம் பார்த்து, அதிகாரத்தை நம்ம சரியை பயன்படுத்தாம பாருங்க, மனுஷனை மண்ணினால படைத்து அவர் என்ன பண்ண, நாங்க ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர் உசுரே நம்மளுக்கு குத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. உசுரே நமக்குள்ள வந்து ஜீவ ஆத்மா மாறணும். ஹல்லேலூயா. கடவுளுடைய மர படைப்பு ஜென்ம நம்ம. ஆமென். அப்போ அவர் போல உண்டாக்கி அவர் போல ஜீவனை கொடுத்த நம்ம, நம்மளோட கம்யூனிகேஷன் இன்னைக்கு என்ன பண்ற இல்லாம போயிருக்கு. ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மனா அவர் நம்மளுக்கு மகனாக தெரிவார், நம்மனா தலைவராக தெரிவார், நம்மனாக்கா தெய்வமாக தெரிவார். முழுங்கால் படியிட்டு நம்ம ஜெபிச்சா நம்ம நல்ல ஆலோசனை கர்த்தராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறது கண்களை மூடுவோமாக. பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்க தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பாவே நஞ்சுலத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களையும் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேராம இருக்கிறதோ ஆண்டவரே அப்பா சோதரன் கத்தாவே, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கத்தாவே அவைகள் எல்லாம் வந்து சேரும்படியாய் என் தேவனை நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா சோதரன் பிள்ளைகளை வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அம்மாமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா சோதரன் கத்தாவே. அப்பா உம்முடைய கரத்தினால ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்னை அப்பா விசேஷமாதே
ஆண்டவரே அப்பா அந்த வீட்டை திறந்து கொடுத்த தமிழுக்காய் செபிக்கிறோம், 3 பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தவிர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டுல ஒரு புதிய மாற்றம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களில கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இருவர் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. ஆத்துமாவே கர்த்தரை இயேசு என் முழுவதும் இது சகல உபகாரங்களையும் அருள்வார். ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அநேக ஐக்கியமும் கூடி வந்த யாவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் பால்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஹalleluya ஹalleluya பாடுவே நான் இந்த துனியால் உயர்த்துவே ஹalleluya ஹalleluya தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் பால்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. போன வருஷம் 24ஆம் தேதி நம்ம என்ன பண்ண இடத்துல